வாழ்க்கை என்றால் வாழ முடியவில்லை. இங்கிருந்து நாங்கள் கனடாவுக்கு சென்றுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியுமா என்று சொன்னால், இலங்கை போன்ற சிறந்த நாடு கிடையாது, இலங்கை போன்ற சுவாத்தியம் கொண்ட நல்ல நாடு கிடையாது, இலங்கை போன்ற வளங்கள் கொண்ட நாடு கிடையாது. இலங்கை சிறிய நாடு, இதை நாங்கள் படிப்பா வளர்த்து எடுக்க முடியும். அந்த காரணத்திற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது வேலை திட்டங்களிலே ஈடுபட்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே யுத்தம் காரணமாக இந்த நாட்டிலே பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. நினைக்கிறேன் இந்த KKS ஃபேக்டரி அந்த தொழிற்பேட்டை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு அதனூடாக கப்பல் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு விமான சேவை அதே போன்று கப்பல் சேவையை நாங்கள் இணைப்பதற்கூடாக அது யாழ்ப்பாணத்திலே கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாதார மையமாக நாங்கள் மாற்றியிருக்கின்றோம். அங்கே காமன்ஸ் ஃபேக்டரிகள் ஏனைய ஃபேக்டரிகளை நாங்கள் உருவாக்குவதற்கு காத்திருக்கின்றோம். அதே போன்றுதான் இயங்காமல் கிடந்த பல ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை, பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, மாங்குளத்திலே தொழிற்பேட்டை, ஆனர உப்பளத்திலே தொழிற்சாலை என நாங்கள் அதை மீள புனர்வாரம் செய்து அதை மக்களுக்கு ஒப்படைத்து மக்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்குகின்ற, இங்கேருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு இடமாக நாங்கள் பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றோம். எங்கள் ஆட்சி ஆரம்பிக்கப்பட்டு 6 மாதங்கள் முடிவடைந்திருக்கின்றது. அந்த 6 மாத காலத்திலே எங்களுடைய பூர்வாங்க நடவடிக்கைகள் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதனுடைய இயக்க பகுதிகள் இன்னும் வருகின்ற நாட்களிலே ஆரம்பமாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் கருத்துத்துறை பரம்பராட்சியிலே பல வீதிகளை நாங்கள் செப்பமிட்டு வருகின்றோம். அதே போன்று நீங்களும் இந்த தும்பளை மண்ணிலே பல வீதிகள் மோசமாக காணப்படுவதாக சொல்லியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும், எங்களுடைய 5 வருட கால ஆட்சியில் 4.5 மாதங்கள் இருக்கின்றது. அந்த ஆட்சிக்கு இடையிலே நாங்கள் யாழ்ப்பாணத்துடைய அல்லது இலங்கையிலே வடக்கு மாத முழுமையான ரோட்டை நாங்கள் பூர்த்தி செய்வோம். நினைக்கிறேன் இந்த வருகின்ற டிசம்பரிலே கூட வருகின்ற பட்ஜெட்டிலே இந்த தொம்பளை பிரதேசத்துக்கான ரோட்டு வீதிகள் நாங்கள் நிச்சயமாக அலகேட் பண்ணி உங்களுக்கு போட்டு தருவோம் என்ற இடத்திலே உங்களுக்கு கூறுகின்றேன். அதே போன்று நீங்கள் இங்கே இந்த கட்டிடம் இந்த மேடை அமைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமாக கனவாக நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய பாராளுமன்ற நிதி ஒதுக்கீட்டிலே அதுக்கான வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு இந்த வருடமோ அல்லது வருகின்ற வருடமோ நான் உங்களுக்கு ஒதுக்கி தந்து இதை பூர்ணப்படுத்துவதற்கு நான் முயற்சிகளை செய்வேன் என்று இந்த இடத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். அதே போன்று இங்கே எங்கள் டீச்சர் ஆசிரியர் ஒரு பாட்டு பாடி இந்த அம்மா பற்றி எங்களுக்கு அம்மாவுடைய ஞாபகம் தான் வந்து இருந்தால், அம்மாக்கள் எப்பொழுதும் அருமையானவர்கள், அவளை போன்ற ஒரு உறவுடத்தில் இல்லை. நான் முழுமையாக வீடியோ எடுத்தேன் அந்த பாட்டை. அதே போன்று பிள்ளைகளுடைய அந்த ஆளுமையை இங்கே கவனித்தேன். அவர்களுடைய நடனம், அவருடைய பேச்சுக்கள், ஆங்கிலத்தின் ஆற்றிய உரைகள் அத்தனையுமே சிறப்பானவை. கவனமாக அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு பழகி இருக்கிறார்கள். எனவே இந்த பிரதேசத்திலே இந்த பெற்றோர்கள் எந்த அளவு கல்வி மீது நீங்கள் அக்கறை வைத்திருக்கிறீர்கள் என்பதை அதை அந்த அவருடைய நிகழ்வுகளிலிருந்து காணக்கூடிய மறந்தது. எனவே அந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டி அந்த பிள்ளைகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு பெற்றோர்களுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வி ஒன்றுதான் எங்களுக்கு சிறந்தது. கல்வியை கற்று விட்டு விடாதீர்கள். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை பெற்றுக் கொடுக்க நீங்கள் அனைவரும் பாடுபட என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இந்த பருத்தித்துறை பிரதேசம், வடமராட்சி பிரதேசம், குறிப்பாக இந்த தும்பளை பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்காக நாங்கள் இந்த காலத்திலே முழுமையாக பாடுபடுவோம். தேசிய மக்கள் சக்தி சங்கத்துக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பிரசாதங்களையும் நாங்கள் உங்களுக்கு தந்தே ஆவோம். நினைக்கிறேன் அடுத்த கட்டமாக 2 வாலிபால் பிளே கிரவுண்டை வடமராட்சி மண்ணில் அமைப்பதற்கான அனுமதி எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதனுடைய வாலிபால் கோர்ட் போட்டு சுத்தர நெட் அடித்து லைட் பூட்டி அவரை விளையாடுவதற்கான 2 இப்போ உடனடியாக 2 அனுமதி கிடைத்திருக்கிறது. அதே போல யாழ்ப்பாணத்திலே என்னுடைய முயற்சியிலே ஒரு இண்டோர் ஸ்டேடியம் ஒன்றை முழுமையாக கட்டுவதற்கான வாய்ப்பும் இப்போ எனக்கு அந்த அனுமதி கிடைத்திருக்கின்றது. இதேபோல் நாங்கள் எங்கெங்கெல்லாம் செல்கின்றோமோ அந்த மக்கள் சொன்ன பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொண்டே செல்கின்றோம் என்பதை எனக்கு திருப்தி இருக்கின்றது. எனவே மக்கள் நாங்கள் என்ன செய்தோம் என்று சிலர் கேட்கிறார்கள். இந்த முகநூலையும் அதிலே இதிலே கேட்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், நாங்கள் அடி வாங்கிய இனம், மிகவும் நொந்து போன இனம், மீண்டும் ஒரு அடியை தாங்க முடியாத இனமாக நாங்கள் வாழ்கின்றோம். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அரசாங்கத்தை பயன்படுத்தி இனியென்றாலும் இந்த மக்கள் எல்லா மக்களும்
ஏதாவது ஒரு வகையில் இணக்கப்பாட்டோடு நல்ல வகையிலே வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் பாடுபடுகின்றோம். நாங்கள் யாருக்கும் எதிரி கிடையாது, யாருக்கும் துரோகி கிடையாது. அதே போன்று தயவு செய்து எங்களை அரசியல் கட்சி என்ற ரீதியிலே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களிடம் வந்து சேருங்கள், கதையுங்கள், உரிமையோடு போனெடுத்து கேளுங்கள். ஏன் நடக்கவில்லை, இதை செய்து தாருங்கள் என்று கேளுங்கள். ஏனென்றால் நான் கல்வி புலத்தை பின்னணியாக கொண்டு அரசியலுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு மக்களை வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. நீங்கள் இந்த கட்சிக்கு வாக்களித்தீர்கள், அந்த கட்சிக்கு வாக்களித்தீர்கள், உங்களுக்கு போட்டு தர மாட்டோம் என்ற சொல்லு எங்களுடைய வாயிலிருந்து வரமாட்டாது. எனவே நீங்கள் யாருக்கு வாக்களித்திருந்தாலும் பரவாயில்லை, சரியா? ஆனால் உங்களுக்கான அபிவிருத்தியை நாங்கள் நிச்சயமாக செய்து தருவோம் என்று இந்த இடத்திலே நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு, இந்த அருமையான நல்ல நிகழ்விலே நம்முடைய தலைவர் அவர்கள் என்னை அழைத்து நிகழ்வை கட்ட வர வேண்டும் என்று சொல்லி முதலும் ஒரு நிகழ்வு